திருச்சிற்றம்பலம். கனகமெல்லாம் கோவிலாக்கி களிம்பருத்தார் மணிவாசகர் திருத்தால் போற்றி போற்றி. திருப்பள்ளி எழுச்சியில் 8வது பாடல். சிவா திருச்சிற்றம். அண்ணாமலைக்கு அரோகரா. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனார் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்ட ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். அருமையான அமுதமே, நல்ல அடியார், அநாகத குமுதமே, எல்லாவற்றிற்கும் முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே, திரு அண்ணாமலையானே, அந்த மாதியே மும்மூர்த்திகளுமே உண்ண அறிய மாட்டாதவனாய் நிற்கின்றார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நீ. உலகத்திற்கு தோற்றமும் இழைத்தலும் ஒடுக்குதலும் ஆகிய முத்தொழில் நிகழ்வதற்கு முந்தைய நிலையிலே இருக்கின்ற ஒருவனாய் பற்றி முந்திய முதல் என்று அடிகளார் கூறுகிறார். பின் தாமே அத்தொழில்களை மூவர்க்கும் வழங்கி அத்தொழில் புரிந்தனராகிய அந்த மும்மூர்த்திகளுக்கும் அறியாதவனாக நிற்கிறார். என்னே உனது திருவிளையாடல் பெருமானே. பந்தனை விரலியர் என்பது பெண்கள் எல்லோரும் கைவிரல்களால் பிடித்து எரிந்து பூப்பந்து ஆடுவர். அதனால் பந்தனை விரலி என்று அம்மையை அடிகள் அழைக்கிறார். அம்மையுடன் நீயும் அடியார்களுடைய அகப்பூசை இது ஒரு பிறவியில் வருவதல்ல, பல பிறவிகளில் இருந்தால்தான் சிவபூசையை அகத்திலே செய்ய முடியும். அப்படி பழமையான குடில் தோறும் ஆத்மார்த்த பூசையில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற பரமனே, மேலான பரம்பொருளே, செந்தழல் புரை திருமேனி. புரை என்றால் கூறு. செந்தழலில பார்த்தா செஞ்சுடர் இருக்கும், நடுவில் நீல நிறம் இருக்கும். நீல நிறம் அம்பாளை குறிக்கும், செந்தழல் அம்பனை குறிக்கும். அதனால்தான் செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி பழங்குடில் செந்தழல் இரண்டும் பண்பு தொகை. எல்லா உயிர்களையும் குளிர்ந்த கண்கொண்டு நோக்குகின்ற உலக அறத்திலே அந்தணர் என்று பொருள். அதே அருள் நிலையிலே சிவனையே வணங்குகின்றார்களே அவர்களுக்கு அந்தணர் என்று பொருள். எனவே அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய். அமுதம் உண்டால் திகட்டிவிடும், ஆனால் இந்த சிவா அமுதம் திகட்டாது. ஆறாமுதே பள்ளி எழுந்தருளாய் என்று அழைக்கிறார் அடிகளார். திருச்சிற்றம்பலம்.